உணவு முடிந்தது. இயேசு கிறிஸ்து மெதுவாக எழுந்தார். அவருடைய சீடர்களும் அவருடன் நடந்தார்கள். இரவு நேரம். வானம் அமைதியாக இருந்தது. நகரம் மெதுவாக தூங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உள்ளத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று முழுமையாக தெரிந்திருந்தது. அவர் சீடர்களுடன் கெத்சேமனே என்ற தோட்டத்துக்குள் சென்றார். அங்கே அவர் அவர்களை நோக்கி மெதுவாகச் சொன்னார், நீங்கள் இங்கே விழித்திருந்து ஜெபியுங்கள். பிறகு இயேசு கிறிஸ்து சிறிது தூரம் தனியாக சென்றார். அவர் முழங்காலில் விழுந்தார். அந்த ஜெபம் சாதாரண ஜெபம் இல்லை. அது ஒரு உள்ளங்கனிந்த போராட்டம். பிதாவே, சாத்தியமானால் இந்த பாதை என்னை விட்டு நீங்கட்டும். சிறிய அமைதி. ஆனால் என் சித்தம் அல்ல, உங்கள் சித்தமே நடக்கட்டும். இயேசு கிறிஸ்து துன்பத்தை பார்த்து பயந்து ஓடவில்லை. அவர் கீழ்ப்படிதலை தேர்ந்தெடுத்தார். அந்த நேரத்தில் தொலைவில் விளக்குகளின் ஒளி தெரிந்தது. அமைதியான இரவில் காலடி சத்தம் கேட்டது. யூதா முன்னிலையில் வந்தார். அவருடன் ஆயுதங்கள் ஏந்திய படையினர். இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்தார். அவர் மறைந்து கொள்ளவில்லை. யூதா அவரிடம் நெருங்கினார். ரபி என்று சொல்லி அவருக்கு முத்தம் கொடுத்தார். அது பாசத்தின் முத்தம் இல்லை, அது அடையாளம் காட்டும் முத்தம். இயேசு கிறிஸ்து அமைதியாக சொன்னார், நீங்கள் தேடுகிறவர் நான்தான். அந்த வார்த்தை கேட்டவுடன் படையினர் முன்னே வந்தார்கள். அந்த தருணத்தில் பயம் சீடர்களை சூழ்ந்தது. அவர்களில் ஒருவரான பேதுரு திடீரென வாளை எடுத்தார். அவர் அவசரத்தில் முதன்மை ஆசாரியரின் ஊழியக்காரனின் மீது வீசினார். ஒரே நொடியில் அந்த மனிதரின் காது வெட்டப்பட்டது. அமைதியான தோட்டம் திடீரென கலக்கமான இடமாக மாறியது. வாள் வீசப்பட்ட அந்த நொடியில் அந்த மனிதர் வலியால் கத்தினார். படையினர் பதறினர். சீடர்கள் குழப்பமடைந்தார்கள். தோட்டம் முழுக்க கலக்கம். ஆனால் அந்த கலக்கத்தின் நடுவில் இயேசு கிறிஸ்து மட்டும் அமைதியாக இருந்தார். அவர் உடனே பேதுருவை நோக்கி பார்த்தார். வாளை அதன் இடத்தில் வை என்று தெளிவாகச் சொன்னார். வாளை எடுத்தவர்கள் வாளால் அழிவார்கள். அந்த வார்த்தைகள் கோபத்தை நிறுத்தின. அந்த குரல் பயத்தை அமைதியாக்கியது. பிறகு இயேசு கிறிஸ்து காயமடைந்த மனிதரிடம் திரும்பினார். அவர் எதிரி. அவர் கைது செய்ய வந்தவர். அவர் ஆயுதம் ஏந்திய கூட்டத்தில் இருந்தவர். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கண்களில் வெறுப்பு இல்லை. அவர் முன் வந்து அந்த மனிதரின் காயத்தை தொட்டார். ஒரு நொடியில் காது மீண்டும் சீரானது. இரத்தம் நின்றது. வலி மறைந்தது. அந்த இரவில் அவரை பிடிக்க வந்தவரே அவரால் குணமாக்கப்பட்டார். இது கடைசி அற்புதம். சிலுவைக்கு செல்லும் முன் இயேசு கிறிஸ்து செய்த கடைசி சுகப்படுத்துதல். அவர் ஓடவில்லை, அவர் போராடவில்லை, அவர் குணமாக்கினார். பிறகு அவர் படையினரை நோக்கி சொன்னார், நான் தினமும் ஆலயத்தில் உங்களுடன் இருந்தேன். அப்போது என்னை பிடிக்கவில்லை. ஆனால் இது உங்கள் நேரம், இருளின் அதிகாரம். அந்த வார்த்தைகளுக்குப் பிறகு அவர் தம்மை ஒப்படைத்தார். அவர் கட்டப்பட்டார்.